இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். விஜய் மாமா, எங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் இல்ல. விஜய் மாமா, இந்த வீடு விட்டா எங்கேயுமே இல்ல. எங்களை காப்பாத்துங்க, எனக்கு பட்டாதான் வேணும். அந்த இடத்துல மருந்து ஊத்திட்டு இந்த குழந்தைக்கு மருந்து ஊத்துறோம், இந்த குழந்தைய மருந்து ஊத்தி சாவடிக்கிறோம். அப்படி என்ன பண்ணும்? யாரெல்லாம் எங்க போவாங்க? ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது நம்ம கருத்து மட்டும் பதிவு பண்ணிட்டு போகலாம், சுதந்திரமா இருப்போம் அப்படின்ட்டு தாங்க அந்த சேனல் உருவாக்குனேன். ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்தது. சின்ன பசங்க அழுதுகிட்டு எனக்கு பட்டா வேணும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்? படிக்கிற வயசுங்க, ஜாலியா விளையாடுற வயசு. பட்டான்னா என்னன்னே தெரியாது, நான் கேட்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த அறியாத மனசுக்குலாம் ரொம்ப கஷ்டங்க சின்ன வயசுல வீடு அடிக்கிறதெல்லாம். இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க. சரி, என்னதான் நடக்குது, என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கள்ளக்குறிச்சியில திம்மாபுரம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 1985 ஆதி திராவிடர்கள், அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட்ல உள்ளவங்களுக்கு இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தின் கீழே வீடு வந்து அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட ஒரு கோயில் இடம் தான். நார்மலா யோசிச்சு பாருங்களேன், வேற வழியே இல்ல, கவர்மெண்ட் வீடு அலாட் பண்ணுது, அப்ப கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு எப்படியாவது அடிச்சு பிடிச்சு வீடு வாங்கிட்டு மக்கள் போய் உட்காந்துருவாங்க. இதுதாங்க எல்லாருமே பண்றது. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கவர்மெண்ட் வீடு கொடுக்குது, அது சரியா தானே இருக்கும் அப்படின்னு மாதிரி தானே இருக்கும் அவங்களோட மனநிலை. ஆனா அதுல ஒரு சில ஃபால்ட் இருக்குங்க. இந்த துறை ரீதியான விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியும். அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல அந்த ஊரக வளர்ச்சித்துறை தான் வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த துறை வந்து பட்டா இருக்கா அப்படின்றதெல்லாம் பாக்குறது இல்ல. அவங்களுக்கு வந்து அந்த டார்கெட், இப்போ ஒரு வில்லேஜுக்கு வந்து சம்திங் உள்ள வீடு வந்ததுன்னா அந்த வீடு வந்து கட்டி முடிக்கணும் இந்த திட்டத்தின் கீழே. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு. அதில் அப்புறம் டக்குன்னு வீடு கட்டிடுவாங்க, அது லீகல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. அதன்படி இந்த மாதிரி வீடு கட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பேக்ரவுண்ட் செக் பண்ணா தெரியும். ஏன் அப்படின்னா, கோயில் இடத்துல முதல்ல ஏன் வீடு கட்டணும்? அதுவும் கவர்மெண்ட் தானே கட்டுது. ஸோ அதுவே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அந்த நம்பிக்கையில மக்களும் குடியேறிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்பெல்லாம் வீடு கட்டும் போது அமைதி இருந்துட்டு இப்போ கோயிலோட இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. கோர்ட்லயும் வந்து என்ன கரெக்டோ அதாங்க பார்ப்பாங்க. லீகல் மேட்டர்ஸ் தானே பேசும். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது கோயிலோட இடம் தான், மற்றதெல்லாம் ஆக்கிரமணம் தான், ஆகிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தீர்ப்பும் வருது. எங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில். இது எப்போ வருதுன்னா, கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 2026 வருதுங்க. ஒரு 4 மாதம் டைம் கொடுக்குறாங்க. கொடுத்து அதுக்குள்ளே இதை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் வந்ததால அதை யாருமே கண்டுக்கல, அது அப்படியே விழுந்து போச்சு. இப்போ அது கிட்டத்தட்ட முடிஞ்சது, 4 மாதம் கெடு முடிஞ்சதால அரசு அதிகாரிகள் அவங்களோட வேலையை செய்ய வந்துட்டாங்க. அப்படி இடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள்லாம் காலில் வந்து கதறாங்க, எப்படியாவது விட்டுருங்க, 40 வருஷமா இருக்குங்க, எங்க சொந்த விடுங்க அப்படின்னு ரொம்பவே காலில் வந்து கதறாங்க. உண்மையிலே தாங்க நடந்துச்சு. இதுதான் அரசு அதிகாரிகளும் மனுஷங்க தானே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 நாள் டைம் தராங்க, நீ அதுக்குள்ளே ஏதாவது மூவ் பண்ணி பாருங்க, கோர்ட்லேயே வேணாலும் போய் உங்களோட இது சொல்லி நீங்க ஸ்டே ஆர்டராவது வாங்க பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் அவங்க அந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்றது நம்ம யோசிக்கணுங்க. ஒரு சில அட்வொகேட் இன்ஃப்ளூயன்சர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டு திருப்பி இதெல்லாம் மீற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு புரியல, இவங்க லா தானே படிச்சாங்க, ஆனா எப்படி இந்த சின்ன விஷயம் கூட தெரியல அப்படின்றது தெரியல. என்ன விஷயம் தெரியுமா? உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அதை நம்ம போய் உச்ச நீதிமன்றம்ல சேலஞ்ச் பண்ணலாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்கலாம். கவர்மெண்ட்ல இதுக்குன்னு அட்வொகேட் இருக்காங்க, அவங்கள வச்சு வாதாட வைக்கலாம். அதெல்லாம் யார் பண்ணணும்? கவர்மெண்ட் பண்ணலாம். சரி, அது மட்டும் தான் பண்ணலாமா? ஏன்னா கவர்மெண்ட் பத்தி பேசுறானே, அப்ப நடப்புல உள்ள கவர்மெண்ட் வந்து திட்டணும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. என்ன இருக்கோ அதை சொல்லுவோமே. சரி, கவர்மெண்ட் நினைச்சா அந்த ஸ்டே ஆர்டர் மட்டும் தான் வாங்கலாமா? இல்ல, இன்னும் நிறைய பண்ணலாம். என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த இடம் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்கு சம்பந்தமான இடம். இந்து சமய அறநிலையத்துறையோட பொது போகிக்கிறது யாரு? நம்ம கவர்மெண்ட் தானே. சோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல குடியிருக்கிறவர்கள் ஆதி திராவிடர்கள், அதுக்குன்னு ஒரு நலத்துறை இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்டை வச்சு இந்த இடத்த வந்து அவங்க விலைக்கு வாங்கி பட்டா கொடுக்கலாம். நீங்க பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே யாரு பேர்லயும் பட்டா கிடையாது. எல்லாம் பிரிட்டிஷ்கார பேர்ல தான் இருந்தது. ஸோ எல்லாருமே நாடோடிகளா தான் இருந்தோம். அந்தந்த இடத்துல தங்கணும். ஒரு சிலருக்கு பட்டா வந்தது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இது என்னோட பூர்வீக சொத்துமாங்கல்ல, அதெல்லாம் எப்படி வந்தது? இந்த மாதிரி வந்ததுதாங்க, அரசு கொடுத்ததுதான், நில ஒப்படை மூலமா. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு விஷயம். 3வது விஷயம் என்ன பண்ணலாம் தெரியுமா? மாற்று இடம் வழங்கலாம். சரி, இதெல்லாம் ஏன் பேசுறேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு அந்த சின்ன பசங்க அழுது கொஞ்சம் டச்சிங்கா இருந்ததுங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது. சின்ன வயசுல சந்தோஷமா இருக்கணும். பேரண்ட்ஸ் கஷ்டப்படலாம், ஆனா பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம அரசு தரப்புல செய்யலாம். கோர்ட்டுன்றது வந்து ஒரு தனிச்சையான அமைப்பு தான், அவங்கள நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன ஆதாரம் சமர்ப்பிக்கப்படுதோ அதன் அடிப்படையில் அவங்க தீர்ப்புப்படுவாங்க. ஆனா கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கலாம். நீர்நிலை புறம்போக்கு தவிர மற்ற இடங்கள்ல மக்கள் இருந்தாங்கன்னா, அவங்க உண்மையிலேயே ஏழைகளா இருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கவர்மெண்ட் தாங்க. வேற யாரு இருப்பா சொல்லுங்க? நிறைய இடங்கள் வச்சுட்டு இங்க வந்து வீடு கட்டிட்டு இதையும் ஆக்கிரமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ண தேவையில்ல. வேற போக்கிடம் இல்லாத ஏழைகளுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த வீடியோ பார்க்குற பல பேரும் நீங்க கேட்டுக்கலாம், நமக்கு பூர்வீக சொத்துன்னு சொல்றது எல்லாமே நில ஒப்படை மூலமா வந்த சொத்து தான். நம்மளும் ஒரு காலத்துல இப்படித்தான் இருந்தோம். இப்ப செட்டில் ஆகி நல்லா ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப நம்ம கண்ணு முன்னால அந்த மக்கள் இருக்காங்க. இந்த விஷயம் வந்து அவேர்னஸ் வெளியே தெரிஞ்சதுன்னா, என்னோட வீடியோஸ் 100 வியூஸை கூட தாண்டாதுன்றது எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வந்தது அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலருக்காவது அது பயன்படும் நினைக்கிறாங்க. சரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.